வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். நம்ம பண்ணும்போது வந்து பங்குச்சந்தையில் கேஷ் மார்க்கெட்டில் பண்ணுறது நல்லதா, ஃப்யூச்சரில் பண்ணுறது நல்லதா, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், எதில் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு வீடியோ. இதுதான் சிறந்தது, அதுதான் சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. சில பயன்கள் இருக்குது, சில அதே மாதிரி சொல்லும்போது சில தீமைகள் இருக்குது. என்னென்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கங்க. சரிங்களா? சரி. ஸோ கேஷ் மார்க்கெட்னா என்ன, ஃப்யூச்சர்லாம் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கேஷ் மார்க்கெட் அப்படின்னால எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக வந்து பார்த்துட்ருப்பீங்க. கேஷ் மார்க்கெட் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா வந்து நீங்கள் அப்படியே ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அது பொருளுக்கு ஒரு விலையை கொடுக்குறீங்க, அப்படியே வாங்கிட்டு போகிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு 100 கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, 100 தான் அதோட பொருளோட அதை அப்படியே வாங்கிட்டு போகிறீங்க. அதாவது கையில் காசு, வாயில் தோசைம்பாங்கல்ல, அது மாதிரி தான். சரி. ஃப்யூச்சர் மார்க்கெட் அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ்னு பேர். இந்த டெரிவேட்டிவ்ஸ் எப்படின்னா வந்து முழு விளக்கத்துக்குள்ளே போவான்னா எப்படி வாங்குறீங்கன்னு மட்டும் 100 கொடுக்குற இடத்துல 10 கொடுத்தா போதும், 10% கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் இதோட இது. ஆனால் அதே விலை இருக்காது. 10 பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். கொஞ்சம் 10 50 காசு இருக்கலாம். இது நான் 100 சொல்கிறதுக்கு பதிலாக நான் வந்து தொகையை அதிகமாக சொல்கிறேன் பாருங்கள். 10 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கலாம். ஒரு காரோ ஒரு வீடோ ஒன்று வாங்குறீங்க. சரிங்களா? இல்லை ஒரு பொருளோ ஏதோ ஒரு பெரிய மூட்டையாக வந்து சரக்கு வாங்குறீங்க, அது 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க. சரிங்களா? அப்படியே கொடுத்து வாங்கினீங்கன்னா அது கேஷ் மார்க்கெட். ஃப்யூச்சரில் 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குவீங்க. ஆனால் மூட்டையோட விலை வந்து ஒரு 0.5% அதிகமாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். மொத்தமாக மூட்டை வாங்கும்போது வந்து அப்படியே கொடுத்து வாங்கினீங்கன்னா அது கேஷ் மார்க்கெட்டு. 10% கொடுத்து வாங்கினீங்கன்னா அது என்னங்க, ஃப்யூச்சர் மார்க்கெட்டு. ஆனால் லாப நஷ்ட கணக்கு எல்லாமே 10 லட்சத்தில் வரும். அப்போ 1 லட்சம் கொடுத்து வாங்குறவனுக்கும் 10 லட்சம் கொடுத்து வாங்குறவனுக்கும் வித்தியாசம் வேணும் இல்லையா? அதனால் யாரெல்லாம் வந்து டோக்கன் அட்வான்ஸ் போட்டு யாரெல்லாம் மார்ஜினில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அதுதான் ஃப்யூச்சர். இந்த விலை அதிகமாக இருக்குன்னு சொன்னால அதான் காஸ்ட் ஆஃப் கேரின்னு பேர். ஆங்கிலத்தில் காஸ்ட் ஆஃப் கேரிம்பாங்க. தமிழில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் வட்டி அனுபவிக்கிறீங்கள, அது என்ன நான் பின்னாடி சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டியோட வேல்யூ 18,000ன்னு வச்சுக்கோம். இது கேஷ் மார்க்கெட்டில். கேஷ் மார்க்கெட்டில் 10 லட்சம் கொடுத்து அப்படியே வாங்கினீங்கன்னா 18,000க்கு தான் நீங்கள் வாங்கணும். சரிங்களா? ஃப்யூச்சரில் வாங்கினீங்கன்னா 18,80,000 கொடுத்து வாங்க, 18,080 கொடுத்து வாங்கணும். ஏங்க 80 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் 10 லட்ச ரூபா கொடுக்குறது இல்லையா, 1 லட்ச ரூபா தானே கொடுக்குறீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்காக நீங்கள் மார்ஜினில் வாங்கும்போது அதே ரேட்டுக்கு வாங்க முடியாது. சரிங்களா? ரைட். இதுக்கு பேர் தான் இந்த 80 ரூபா வந்து காஸ்ட் ஆஃப் கேரின்னு சொல்கிறாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் கேரி வந்து கரெக்டாக சொல்லணும்னா பேசிஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த பேசிஸ் வந்து 2 விதமாக இருக்கலாம். சில டைம் வந்து ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ப்ரீமியம் பேர், குறைவாக இருந்தால் அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் பேர். நீங்கள் மார்க்கெட் கொரோனாலாம் கிராஷ் ஆகும்போது டிஸ்கவுண்ட்டில் இருக்கும். நல்லா மார்க்கெட் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பொதுவாக அதிகமாக இருக்கும். 80 ரூபா இப்போதைக்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. இது ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 80 ரூபாய்க்கான காரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா இப்போது நிஃப்டி ஃபியூச்சர் 80 ரூபா இருக்குது. அதோட லாட் சைஸ் வந்து 50. ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வாங்கும்போது வந்து ஒரு லாட்டு, அதாவது ஒரு லாட்டு தான் வாங்க முடியும், ஒரு ஷேர் வாங்க முடியாது. ஒரு லாட்டு தான் வாங்க முடியும். ஒரு லாட்டுங்கிறது இப்போதைக்கு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 18,000 50ஆல் பெருக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய்க்கு தான் நீங்கள் ஒரு லாட்டு வாங்க முடியும். வாங்கினா ஒரு 9 லட்சமாக தான் வாங்க முடியும். ஒரு 10,000க்கு வாங்க முடியாது. ஃப்யூச்சரில் வந்து எப்போவுமே ஒரு லாட்டு ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ தான் வாங்க முடியும். அதோட வேல்யூ வந்து 9 லட்ச ரூபா. சரிங்களா? சரி. இப்போ இதே இது வந்து மார்ஜின் எவ்வளோ கொடுத்து வாங்குவீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கொடுத்து 9 லட்ச ரூபா பொருளை வாங்கிக்கிறீங்க. 9 லட்ச ரூபா பொருள் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க. ஆக மீதி எவ்வளோ இருக்கும் மிச்சம் உங்கள் கையில்? 8 லட்ச ரூபா இருக்கும். இப்போ இதே இது நீங்கள் கேஷில் வாங்கியிருந்தால் எப்படி வாங்கியிருப்பீங்க? 9 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க? 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க. அப்போ மிச்சம் 8 லட்சம் என்ன ஆகுது? உங்களுக்கு சும்மா உட்காந்துருக்கு. அந்த 8 லட்சத்தை நீங்கள் பேங்க்கில் எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும்? மாதம் அரை வட்டின்னு வச்சுருந்தா கூட 4,000 ரூபா வந்திருக்கும். கரெக்டுங்களா? கேஷ் மார்க்கெட்டில் வந்தவனுக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா 9 லட்சம் கொடுத்துட்டான். ஃப்யூச்சரில் வர்றவனுக்கு 1 லட்சம் தான் கொடுத்தான், மிச்சம் 8 லட்சம் பேங்க்கில் போட்டால் 4,000 ரூபா வட்டி வரும். அதை நீங்கள் ப்ரீமியம் பண்ணிங்கன்னா 80 ரூபா கிடைக்கும். அந்த 80 ரூபா தான் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேரியாகவும் பேசிஸாகவும் அதிகமாக வைக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதனால் ஃப்யூச்சரில் பண்ணாலும் வித்தியாசம் கிடையாது, கேஷ் மார்க்கெட்டில் பண்ணாலும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஃப்யூச்சரில் பண்ணிங்கன்னா 1 லட்சம் உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வட்டி வாங்கி அனுபவிக்கிறீங்க. இந்த வட்டி வாங்கி அனுபவிக்கிற காசு தான் உங்களுக்கு பேசிஸாக வருது, ப்ரீமியமாக உங்களுக்கு வருது. சரிங்களா? சரி.
இப்போ எந்தெந்த சமயங்கள்லாம் வந்து இந்த பேசிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ எல்லாம் வந்து பேங்க்கில் வட்டி ஏறுதோ அப்போ எல்லாம் இந்த ப்ரீமியம் வந்து ஏறிக்கிட்டே போகும். புரியுதுங்களா? 80 ரூபா இருக்குது, 100 ரூபா போகும், 120 ரூபா போகும். எப்போ எல்லாம் பேங்க்கில் வட்டி குறையுதோ அப்போ வந்து தன்னிச்சையாகவே வந்து இந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? எப்போ எல்லாம் மார்க்கெட் சூப்பராக மேலே போகுதோ அப்போ எல்லாம் ப்ரீமியம் அப்படியே மேலே ஏறிட்டே போகும். எப்போல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து என்ன ஆகுனா வந்து இந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இல்லைன்னா டிஸ்கவுண்ட்டில் போகும். டிஸ்கவுண்ட்னா ஸ்பாட்டை விட கீழே கூட போகும். சரிங்களா? டிவிடெண்ட் எப்போல்லாம் வருதோ அப்போ எல்லாம் என்ன ஆகுனா வந்து மறுபடியும் என்ன ஆகுனா வந்து இது டிஸ்கவுண்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 சினாரியோவில் வந்து 3 சினாரியோவில் டிஸ்கவுண்ட் போகும். 2 சினாரியோலாம் டிஸ்கவுண்ட் போகும். எப்போனா மார்க்கெட் பேரிஷாக இருக்கும்போதும் டிஸ்கவுண்ட் இருக்கும்போதும் உதவும். ஒரே ஒரு சினாரியோவில் தான் மார்க்கெட் வந்து இது வந்து ப்ரீமியத்தில் இருக்கும், புல்லிஷாக இருக்கும்போது மட்டும்தான். சரிங்களா? இதுதான் கால்குலேஷன் நான் சொன்னேன் இல்லையா? கேஷ் மார்க்கெட்னா அப்படியே 9 லட்சம் கொடுத்து வாங்குவீங்க, இதுதான் உங்கள் ரிட்டர்ன். இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்படி தான் போகும். உங்களுக்கு ரோல் ஓவர் காஸ்ட் கிடையாது. ஏன்னா கேஷ் மார்க்கெட்டில் வாங்கி அப்படியே வச்சுருப்பீங்க, வேறு எந்த விதமான காஸ்ட்டுமே இருக்காது. இதே நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணிங்கன்னா இது 18,000க்கு வாங்கினதுக்கு நீ 18,080 கொடுத்து வாங்கியிருப்பீங்க, லாட் சைஸ் 80 வாங்கியிருப்பீங்க. ஆனால் உங்கள் ரோல் ஓவர் காஸ்ட் என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபா ஆகும். சரிங்களா? இந்த ரோல் ஓவர் காஸ்ட்டுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் 9 லட்ச ரூபா போட்டிங்க, இதில் 8 லட்ச ரூபா மிச்சம் இருக்கா, இதில் 4,000 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதா. ஆனால் ரோல் ஓவர் காஸ்ட் நான் சொன்ன மாதிரி, அதாவது அந்த ப்ரீமியம் காஸ்ட் 4,000 ரூபா இருக்கா. ஸோ அந்த 4,000த்துக்கும் இந்த 4,000த்துக்கும் சரியாக போச்சு. இங்கே 4,000த்துக்கு சரியாக போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் கொடுத்தது கரெக்டான ரேட்டில் தான் வாங்கினீங்க, முழு காசு கொடுத்து வாங்கினீங்க, பேங்க்கில் வட்டி வராது. இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினீங்க, ஆனால் எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினீங்களோ 4,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினீங்க, அந்த 4,000 உங்களுக்கு பேங்க்கில் வட்டி வந்துடுச்சு. ஸோ அதுக்கு இதுக்கும் சரியாக போச்சு. பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. நீங்கள் கேஷில் பண்ணாலும் ஒன்று தான், ஃப்யூச்சரில் பண்ணாலும் ஒன்று தான். சரி, இருந்தாலும் கேஷுக்கும் ஃப்யூச்சருக்கும் மற்ற வித்தியாசங்கள் இருக்குது. என்ன வித்தியாசங்கன்னா, கேஷில் வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கம்மி. ஆனால் ஃப்யூச்சரில் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் ஹையர் டேக்ஸ் பே கட்டணும். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தமிழில் இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். டாக்ஸேஷன் எப்படி வந்து ட்ரேடிங்க்கு வரும் அப்படின்ட்டு. சரிங்களா? அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜின் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. இதில் ஒரு மார்ஜின் பெனிஃபிட் இருக்குது, அது ஒரு தான் அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வச்சுருந்தீங்கன்னா காலை செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் கம்மி, அந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கேஷில் கிடைக்காது. டிவிடெண்டுங்கிறது வந்து கேஷ் மார்க்கெட்டில் உண்டு, ஃப்யூச்சரில் கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் அந்த ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ஆகிரும், அது பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து கேஷ் மார்க்கெட்டுக்கு லெஸ். ஏன்னா ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் மாதம் ரோல் ஓவர் பண்ணணும், எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த ஆப்ரேஷன் காஸ்ட்லாம் நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கணும். கோலட்ரல் இதில் வேரி ஆகிட்டே இருக்கும், இறங்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த கேஷ் மார்க்கெட்டில் உள்ள பிரச்சனை. ஆனால் ஃப்யூச்சரில் பண்ணிங்கன்னா அந்த எம்டிஎம் லாஸ் மட்டும்தான் தான் இருக்கும், மற்றபடி கோலட்ரல் வேல்யூ இறங்காது. சரிங்களா? எம்டிஎம் செட்டில்மெண்ட் வந்து இமிடியேட்டாக இருக்கும், பெருசாக ஒன்றும் கிடையாது. இதில் எம்டிஎம் செட்டில்மெண்ட்டு பெருசாக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஈஸி. ஏன்னா ஒரு 10 ஷேரை விற்க முடியும், 20 ஷேரை வாங்க முடியும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் அது பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா ஒரு லாட்டாக தான் பண்ணணும். சரிங்களா? சரி, யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா, பொதுவாக 50 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் மார்க்கெட் ரொம்ப நல்லது. ஃப்யூச்சர் பண்ண வேணாம். ஏன்னா லாங் ரனில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக சொல்கிறேன். லாங் ரனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் கம்மி. அதனால் வந்து கேஷ் மார்க்கெட் போகிறது தான் நல்லது. நான் நிஃப்டி ஃபியூச்சரில் பண்ணுறேன், அது ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது வந்து ட்ரேடிங். புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் பண்ணுறேன், அதோட பர்பஸ் வேறு, அதோட இன்டென்ஷன் வேறு. ஆனால் நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் பண்ணாங்க, ஃப்யூச்சர் வழியாக பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போவும் நானும் பார்த்தீங்கன்னா இப்போது இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா நானும் என்ன பண்ணலான்னா இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன், ஸ்மால் கேப் இடிஎஃப் மற்றதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா கேஷ் மார்க்கெட்டில் உள்ள பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டாக்ஸேஷன் வந்து ரொம்ப 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 குறைவு. சரிங்களா? சரி, டேக்ஸ் குறைவு, டிவிடெண்ட் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸி, நிறையா மார்ஜின் சும்மா இருக்குது அப்படின்னா வந்து கேஷ் மார்க்கெட் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட மார்ஜின் கம்மியாக தான் இருக்குது, நான் கேஷ் மார்க்கெட்டில் போட்டால் என் பணம் லாக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணலாம். பட் பொதுவாக வந்து கேஷ் மார்க்கெட்டில் பண்ணிவிட்டு அது வேணும்னா ப்ளச் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. பட் பொதுவாக கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இது நீங்களே வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்திருக்க நம்புறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.